வணக்கம். இன்னைக்கு அடுத்த 4 பார்க்கலாம். கோப்ஸ் ரியாக்ஷன் ஃபீனாலில் கோப்ஸ் ரியாக்ஷனில் ஃபீனால் எடுத்துக்கிறோம். அவருக்கு என்னென்ன ரியேஜென்ட்ஸ் தேவை பாருங்கள். NaOH, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம். கிவ்ஸ் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். கோப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஃபீனால் எடுத்துகிட்டு சாலிசிலிக் ஆசிடாக மாற்றுறாரு. இங்கே COOH வர மாதிரி எப்படி மாற்றுறாரு பார்க்கலாம். முதல்ல ஃபீனால் எடுத்துகிட்டு NaOH ஆட் பண்ணுறோம். வாட்டர் மாலிகுல் போயிட்டு இங்கே Na உட்காந்துருச்சு. ஓகே, OH போயிடுச்சு, Na அங்கே உட்காந்துருச்சு. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு. தென் கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட் ரியேஜென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரியேஜென்ட்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுக்கிறோம். இந்த கேஸ் இது மேலே உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரெஷர் கொடுக்குறோம். அட் அ டெம்பரேச்சர் கெல்வின் 400 கெல்வினில் இந்த COO என்ன ஆகிடும், இந்த Na இங்கே H இங்கே இருக்கிற H அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். OH COO Na. தென் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா Na ஹெச்சாக மாறிடுச்சு. சோடியம் சாலிசிலேட், இதுக்கு பேர் சோடியம் சாலிசிலிக் ஆசிடாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஃபீனால் என்னவா மாத்திரம் சாலிசிலிக். என்னென்ன தேவை, சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆசிட். ஸோ ஃபீனால் எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறப்போ இது அப்படியே சோடியம் ஃபீனாக்சைடு ONA மாறிடுச்சு, சோடியம் ஃபீனாக்சைடு. தென் நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு போடணும், உட்காராது கேஸ். இட் இஸ் ஸோ 4 to 7 bar ப்ரெஷர் கொடுக்குறோம் 400 கெல்வின் டெம்பரேச்சரில். இந்த இடத்துல COO அப்புறம் Nனும் Hயும் இன்டர்சேஞ்ச் ஆகி COONaH. தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ இந்த Na ஹெச்சாக மாறிடுச்சு. ஸோ சாலிசிலிக் ஆசிட். இது டைமர் என்ன பண்ணுறாரு, ஃபீனால் சாலிசால்டிஹைடாக மாற்றுறாரு. அதுக்கு என்ன தேவைன்னா குளோரோஃபார்ம் CHCl3, சோடியம் ஹைட்ராக்சைடு, then acid hydrolysis. Okay, CHCl3 chloroform in aqueous solution, aqueous sodium hydroxide என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு Na ஓட சேர்ந்து NaCl, ஸோ 2-3 NaOH, Na இங்கே ஒரு இது H போயிடுச்சு, CHCl2 ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிடுச்சு. மறுபடியும் NaOHோட ரியாக்ட் பண்ணுறப்போ NaOH இந்த இருக்குல்ல, இந்த NaOHோட ரியாக்ட் பண்ணுது. இங்கே 2 குளோரின் இருக்கனால 2 NaCl போயிடுச்சு, H2O போயிடுச்சு, ரிமைனிங் CHO தான் இருக்கும். இதை வேணால் எழுதி பார்ப்போம், NaOH சரியா. 2 Na இந்த 2 Clக்கு போயிடுச்சு, H2O போயிடுச்சு. என்ன ரிமைனிங் இருக்குது, O, அதுதான் இங்கே உட்காந்துருச்சு, CHO. ஓகே, ONaCHO. தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ Na என்ன ஆயிடுச்சு, Hன்னு மாறிடுச்சு. ஸோ சாலிசால்டிஹைடு. ஓகே, குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆசிட் ஹைட்ராலிசிஸ். குளோரோஃபார்ம் என்னவா மாறிடுச்சு, இன்டர்மீடியட் CHCl2 மாறிடுச்சு. அதேமாதிரி இங்கே H சோடியம் ஃபீனாக்சைடு அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடோட அகெயின் ரியாக்ட் பண்ணுறப்போ இந்த பாருங்கள் அடித்து எடுக்கிறப்போ NaCl H2O போயிடுச்சு, ரிமைனிங் CHO இருக்குது, ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ இந்த Na ஹெச்சாக மாறிடுச்சு. ஸோ சாலிசிலிக் ஆசிட். அடுத்தது என்ன ரியாக்ஷன் பார்த்தோம், தாலியன் ரியாக்ஷன். இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா தாலிக் ஆசிட் இதுதான். இதிலிருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிடணும்னா COOன்னு இருக்கும். H2O போயிடுச்சுன்னா H2O போயிடுச்சு, ரிமைனிங் COOன்னு இருக்குது. இப்போ தாலிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிட்டாச்சு. தாலிக் அன்ஹைட்ரைடு எடுத்துட்டேன். இதோட ஃபீனால் பாருங்கள், OH கீழே வர மாதிரி போட்டுக்கிறேன், 2 molecules. இந்த கார்பனில் ஒரு H இருக்கும், இந்த O இந்த H போயிடுச்சுன்னா H2O போயிடுச்சு. ரிமைனிங் எழுதுவோம், COC OH இதுதான் ஃபினாப்தலீன்.
லேபில் சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணோம்னா இமீடியட்டாக பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணுறதா ஃபினாப்தலீன். நெக்ஸ்ட்டு கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இது கப்ளிங் ரியாக்ஷன் சரியா. இங்கே பாருங்கள், தாலிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிறேன். தாலிக் அன்ஹைட்ரைடு தாலிக் ஆசிட்லேருந்து தாலிக் அன்ஹைட்ரைடு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுச்சு, தாலிக் அன்ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த தாலிக் அன்ஹைட்ரைடை என்ன பண்ணுறோம், ஃபீனால் போடுறோம். ஃபீனாலை OH கீழே இருக்கிற மாதிரி போட்டுறேன். இந்த சியில் இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற H2O போயிடுச்சு. போன பிறகு ரிமைனிங் கனெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உனக்கு ஃபினாப்தலீன் வந்துடும். இதில் வந்து NaOH நம்ம லேபில் NaOHல பிங்க் கலர் தரும் சரியா. கப்ளிங் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் டை டெஸ்ட். ஓகே, இது வந்து டெஸ்ட் ஃபார் ஃபீனால்னு கேட்டாலும் இது எழுதலாம். ஓகே, அதுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா பென்சீன் டையசோனியம் குளோரைடு. பென்சீன் இதுதான் பென்சீன். டையசோனா 2 டபுள் பாண்ட் N இருந்தால் டையசோனியம் குளோரைடு. இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபீனால் என்ன பண்ணியிருக்கோம், OH இங்கே வர மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இந்த கார்பனில் ஒரு ஹெச் இருக்கும், இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் HCl வெளியில் போயிடுச்சு பாருங்கள். alkaline solution of sodium hydroxide at 273 and 278 Kelvin HCl goes away, வெளியில் போயிடுச்சு. வெளியில் போன பிறகு ரிமைனிங் அப்படியே எழுதிடுவோம். அப்போ பேரா பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்குது, பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, இது ஆரஞ்சு கலர் டை தரும். ஓகே, அடுத்தது